வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கண்ணன், ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ், மதுரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியா நான் என்னோட டீம் மெம்பரோட சேர்த்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ பார்த்து எனக்கு என்னன்றதை சொல்ல. என்ன இது? என்ன தம்பி, என்ன தலையில கட்டு? பொண்டாட்டி பூரி கட்டியால அடிச்சு போட்டாங்க. இதுக்கு ஐரியா ஐரியா. தம்பி சரி இருப்பா, ஃபர்ஸ்ட் உட்காரியா முத. இங்க வா. இல்ல இருக்கட்டும், இது உட்காரியா முத. இங்க உட்காரு. இந்த தண்ணியை குடி முத. இங்க வா, தண்ணியை குடி. என்னாச்சுப்பா? என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. பதறாத இரு. ஏயா எதுக்கு அடிச்சாங்க? என்ன விஷயம்? 4 மாசத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட டிவி கொடுத்து சர்வீஸ் வாங்கிட்டு போனேன். ஆமா, அதுக்கு இந்த கட்டுக்கு என்ன சம்பந்தம்? பெரிய கார்த்தியில் வருது இந்த மாசம். ஆமா, அது வீட்டுல ஜாமான் துடைக்கலாம், கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் ஈர துணி போட்டு துடைச்சிட்டு இருந்தேனே. சரி, அதே துணி கொண்டு போய் டிவில போட்டு துடைச்சிட்டேன். அடப்பாவி, அதுக்கு அடிச்சா விட்டாங்க. ஆமாண்ணே, என்னன்னே பண்றது, நிலைமை அப்படி ஆகி போச்சுனே. என்னையா இது? கல்யாணம்னாலே இந்த பிரச்சனை தானே. அது இருக்கும், அதுக்காக இப்படியா? இது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சரி, இப்போ அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? பொண்டாட்டி வீட்டுல இருந்து சீதனமா கொடுத்த டிவினே, கல்யாணத்தப்ப. சரி, 2 வருஷமா ஓடாம கிடந்துச்சுனே. உங்கள்கிட்ட நானே கொடுத்து சர்வீஸ் பார்த்து 4 மாசத்துக்கு முன்னாடி நல்லபடியா வாங்கிட்டு போய் வீட்டுல மாட்டினேனே. ஆமா, அன்னைக்கு கூட அந்த அக்கா நீங்க 2 பேரும் வந்து வாங்கிட்டு போகும்போது அவங்க அவ்வளவு சென்டிமெண்டா வாங்கிட்டு போனாங்க. எங்க அப்பா வாங்கி கொடுத்த டிவி. அதனால வந்து நீங்க ரெடி பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்னே அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு போனாங்க. ஆமாண்ணே, நானே அவ அப்பயே சொன்னானே என்கிட்ட. அந்த அண்ணே சொன்னார்லையா, குடுக்கறப்ப அண்ணே சொன்னார்ல, இந்த மாதிரி டிவியை துடைக்கணும், இப்படின்னா துடைக்க கூடாது, தண்ணி ஊற்றி துடைக்கிறப்ப சில சேஃப்டினா பார்த்து தான் துடைக்கணும், அப்பயே சொன்னார்லன்னு சொல்லி தானே பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. நானே நீங்க எப்படி டிவி துடைக்கணும் என்னன்னு ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ்ல போய் கேட்டுட்டு வா, அவங்க சொல்றபடி நீங்க கேட்டுட்டு வந்து அடுத்த டிவில கை வச்சா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி தானே அனுப்பிச்சு வச்சா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு எப்படி துடைக்கணும், எப்படி டிவியை கிளீன் பண்ணணும் அப்படின்றத மறுபடியும் உனக்கு நல்லா சொல்லித்தரேன். உன் டிவி மட்டும் கிடையாது, எந்த டிவியாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்ய உங்கள் டிவி வந்து பாதுகாப்பாக இருக்கும். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? இப்போ தம்பி, நம்ம ஒரு டிவியை துடைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணோம்னா, டிவியில் தூசியை அதிகமாக இருக்கா அழுக்கு அதிகமாக இருக்கான்றதை முதல் பார்க்கணும். வெறும் தூசியை மட்டும் துடைக்கிறப்ப வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சாதாரண அந்த இதை எடுப்பா, ப்ரெஸ்ஸில் அதை எடு. இந்த மாதிரி கடைகளில் வந்து கிடைக்கும், சரியா? இந்த மாதிரி சாதாரண ஒரு இதை வச்சு லைட்டாக இந்த இப்படி பின்பக்கம் முன்பக்கம் எல்லாமே வந்து தூசிகளை பூரா வந்து சாதாரணமாக தொடச்சி விட்டு இது ஒன்னாலே வந்து தூசி போயிடும். டிவி புதுசாக வாங்கின நாள்ல இருந்தே நம்ம வந்து மாதத்துக்கு வந்து ஒரு 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அழுக்கு வராது, சரியா? தூசியாக இருக்கும்போது இது ஈஸியாக போயிடும். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஒருவேளை அழுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கண்ணாடியை துடைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக துடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாத் இருக்கு. அப்படின்னா என்னதுண்ணே? நான் கிளாத் அது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து நம்ம கண்ணாடிகள்லாம் வைக்கிறாங்கல்ல, ஆப்டிக்கல் கடைகள், அந்த கடைகளில் வந்து இந்த கண்ணாடியை துடைக்கிறதுக்குன்னே வந்து ஒரு கிளாத் வச்சுருப்பாங்க. அந்த கிளாத் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து எந்த ஒரு கீறலையும், சரியா, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சரியா? அந்த கிளாத்தை தான் வந்து கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரி, ஆனால் எல்லாராலையும் அந்த கிளாத் வாங்க முடியுமானா தெரியாது. ஏன்னா அது எல்லாரும் போய் அதை வாங்கிட்டு இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பனியனோட, அது சுத்தமான ஒரு பனியன், அந்த பனியனோட கிளாத்தை வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம். காட்டன் கிளாத் எதுவாக இருந்தாலும் அந்த காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு என்னன்னா வந்து கண்ணாடியை துடைக்கும் போது வந்து எப்பவுமே வந்து கையில் ரிங்கு போட்டிருக்க கூடாது, ரிங்கு கட்டாயம் போட்டிருக்கூடாது. ஏன்னா அந்த ரிங்கு வந்து நம்ம துடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கீழே வந்து ஏதாவது கீறல்களை உருவாக்கி விட்டுரும், சரியா? அதனால வந்து ரிங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த டிஸ்பிளேவை நம்ம துடைக்கும் போது, சரியா? அதே மாதிரி அழுக்கு போக மாட்டுது அப்படின்னா வந்து நம்ம வந்து தண்ணியை வச்சு துடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வீட்டுக்காரம்மா உனைய
அடிக்க வந்தது. ஆமா. சரியா? அழுக்கு போகல அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா அழுக்கு ஏன் வருதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்க. சரியா? அழுக்கு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வெறும் தூசியா இருக்கும் போதே தொடச்சிட்டோம்னா அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு துடைக்கும் போதே போயிடும். ஆனா அதே தூசியை நம்ம துடைக்காம ரொம்ப நாள் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து காத்துல உள்ள ஈரப்பதம் அது மூலியமா என்ன ஆகும்னா அந்த அழுக்கு பூரா அந்த ஈரப்பதம் பட்டு அழுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகி ஒட்டிக்கிறோம். அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா படம் பார்க்கறதுக்கே கிளாரிட்டி இல்லாம இருக்கும், ஒரு மாதிரி வெளிச்சம் இல்லாத மாதிரியாவே தெரியும். அதுக்காக தான் துடைக்க போனையா? ஆமாண்ணே. அப்ப இதை எப்படி துடைக்கணும் அப்படின்னா அதுக்காக உருவாயிருச்சு, துடைக்காம நம்ம அப்படியே விடவும் முடியாது. ஆனா துடைச்சா பாதிப்பு வரும்னு வேற சொல்றாங்க. அப்ப நம்ம பாதுகாப்பா துடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பனியன் கிளாத்தை வச்சு ஃபர்ஸ்ட் துடைச்சுக்கிறணும், கிளீன் பண்ணிக்கணும் முதல்ல. கிளீன் பண்ணிக்கிறணும். சரிங்க. சரியா? கிளீன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இந்த டேப்பை கீழ் பகுதியில ஒட்டணும். சரிங்க. ஃபுல்லா ஒட்டிடணும். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா 1க்கு 2 தடவை கூட ஒட்டிக்கலாம். சரி. ஏன் ஒட்டுறோம் அப்படின்னா வந்து டிஸ்பிளேல வந்து தண்ணி வச்சு தொடச்சா ஃபால்ட் ஆயிரும்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன் ஃபால்ட் ஆயிரும்னு சொல்றேன், அதை தெரிஞ்சுக்க. அப்பதான் இனிமே இந்த தப்பு நீங்க பண்ண மாட்டேன். சரியா? இப்போ ஒரு டிஸ்பிளேன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் டிஸ்பிளே. இது வந்து உடஞ்ச டிஸ்பிளே தான். சரியா? உனக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து காமிக்கிறேன். சரியா? இந்த டிஸ்பிளேல இந்த கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்ணாடி பகுதியில தான் வந்து அழுக்குகள்லாம் ஒட்டி இருக்கும். இதை துடைக்கிறோம்ன்ற பேர்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நீ அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்க. ஆமாண்ணே. சரியா? இதை துடைக்கும் போது என்ன ஆகும்னா தண்ணி படுறதுனாலயோ இந்த டிஸ்பிளே வந்து ஒண்ணுமே ஆகாது. சரியா? தண்ணி படுறதுனால இந்த டிஸ்பிளேக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா அதே சமயம் அந்த தண்ணி வந்து என்ன ஆகும்னா கீழே, இப்ப எந்த ஒரு டிவிலையும் டிஸ்பிளே வந்து மேல் பக்கமா இப்படி இருக்கும், கீழ் பக்கம் வந்து என்ன இருக்குன்னா இந்த டிஸ்பிளேக்கும் இந்த போர்டு, இதுதான் மதர் போர்டுக்கு போகக்கூடிய அந்த நம்ம டிவி பார்க்கறதுக்கு மதர் போர்டுன்னு சொல்றாங்க. மதர் போர்டுக்கு போகக்கூடிய அந்த லைன் பூராமே, சர்க்கியூட் லைன் பூராமே இந்த காப்பு வழியா தான் இங்க வந்து இதுக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். சரி. அப்ப என்ன ஆகும்னா இந்த டிஸ்பிளே வந்து இங்க இருந்து இங்க ஒரு இடத்துல தண்ணி பட்டு துடைக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த தண்ணி என்ன ஆகும்னா அப்படியே கீழே வடிஞ்சு, ஏன்னா இது வலுவலுண்டு சர்ஃபேஸா இருக்கா, இது வடிஞ்சு வந்து இந்த இடத்துல இப்படி படும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல பாண்டிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்க. அப்போ இந்த பாண்டிங் வந்து எடுத்துக்கிறோம். பாண்டிங் விலகிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்ணாடிக்குள்ளேயுமே வந்து நிறைய சர்க்கியூட்லாம் இருக்கும், நிறைய லைன் இருக்கும். இந்த லைன் வழியா தான் நம்ம பார்க்குற படம் எல்லாமே வந்து அதுக்கு தேவையான அந்த சிக்னல்ஸ் எல்லாமே உள்ள போகும். இது எடுத்துக்கிருச்சு அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஃபால்ட் ஆயிருச்சு அப்படின்னா இதோட செலவு நம்ம டிவியில வந்து அதிகப்படியான செலவே வந்து டிஸ்பிளேக்கு தான். கண்டிப்பா. புது டிஸ்பிளே மாத்திர கண்டிஷன் ஆகுச்சு அப்படின்னா வந்து நீங்க வாங்குற டிவியில 50% காஸ்ட் ஆயிடும். ஆமாங்க. ஒருவேளை இதுவே வேலை பார்க்கறதா இருந்தாலும் நம்ம கிட்ட அதுக்குண்டான மிஷின், அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, பாண்டிங் மிஷின் நம்ம கிட்டே இருக்கு. அப்படி பண்ணாலுமே இதுக்குண்டான சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். மற்ற வேலைகளை விட இந்த பாண்டிங் சார்ஜ்ன்றது கொஞ்சம் கூடுதலா வரும். இப்போ அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து தண்ணியை வச்சு துடைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து அந்த லிக்விடு கடையில் விற்கக்கூடிய மற்ற பொருட்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுகளை வச்சு தான் துடைக்கக்கூடாது. அதை வச்சு துடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த கண்ணாடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த கண்ணாடியில வந்து மேலையும் கீழையும் வந்து போலரைசர் அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டு ஒட்டி இருப்பாங்க. அந்த சீட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆல்கஹால் கலந்த ஐபி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லா லிக்விட்லையும் கொலின்ல வந்து அழுக்கு போறதுக்காக ஆல்கஹால் மிக்சிங் இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டிக்கரோட அந்த தன்மை வந்து என்ன ஆகும்னா துடைக்கும் போது நல்லா இருக்கும். துடைச்சிட்டு விட்டோம்னா ஒரு மாதிரி திட்டா வெள்ளை வெள்ளையா தெரியும். அந்த தொடச்ச இது ஒரு மாதிரி பூசி மொழுகுன மாதிரியாவே நமக்கு தெரியும், அச்சு மாதிரி படியும். அதெல்லாம் வரக்கூடாது. அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா அந்த கொலின்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், பணம் செலவு பண்ணவே வேணாம். நம்ம சாதாரணமா குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கு பாத்தீங்களா, குடி தண்ணி, அந்த குடி தண்ணியை எடுத்து ஒரு நம்ம பனியன் வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, சாதாரணமா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பனியன் வேஸ்ட், ஆனா சுத்தமா இருக்கணும். நிறைய பேர் தண்ணி வச்சு தொடச்சா போகாது இந்த மாதிரி நான் வாங்குங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் தான் பண்றாங்களே, அது சொல்லுவாங்க அவங்க வியாபார திறமை. சரியா? நான் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் செலவும் இருக்கக்கூடாது. சரியா? அதுக்குண்டான வழியை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாதாரண பனியன் கிளாத்தை வச்சு அந்த பனியன் கிளாத்ல தண்ணியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குடிக்கிற தண்ணியை லேசா ஸ்ப்ரே பண்ணணும். இப்படி லேசா ஸ்ப்ரே பண்ணிட்டு சரியா இதை லேசா அப்படி உதறிடணும். நான் என்ன பண்ணேன், கப்புல வச்சு முக்கிய அதை புரிஞ்சுட்டேன். அப்புறம் அப்படி பண்ணா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த காஃபுக்குள்ள உள்ள போயிருமா, காஃப்ல கீழே இறங்கிருச்சுன்னா என்ன ஆகும், பிரச்சனை ஆயிரும்ல. அதுக்காக தான் அதை வேணாம்னு சொன்னேன். அதுக்குதான் அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி விட்டது, தண்ணி வந்து பட்டா கீழே இறங்கிரும், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம பண்ணக்கூடாது. நல்லா புரியுது இந்த பாதுகாப்பு. அப்ப இந்த தண்ணி நம்ம வந்து
இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து லேசாக ஸ்ப்ரே பண்ணி தான் துடைக்க போகிறோம். அப்படி துடைக்கும் போது இதில் வந்து இப்போ தொட்டு பார்த்தோம்னா பார்த்தீங்களா இந்த கையில் ஒட்டலையா ஆமாண்ணே. தண்ணி இந்த அளவுக்கு தான் இந்த துணியில் வந்து இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கணும். சரி. இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக சொதன்னு வச்சுட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஒவ்வொரு இடையும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி ரொம்ப அதிகமாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறோம். சரிங்க. இப்படி பண்ணும்போதும் ஒருவேளை இது சர்ஃபேஸாக இருக்கிறதுனால இதையும் தாண்டி உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் கீழே வந்து ஒரு டேப்பை ஒட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தவறி கீழே இப்படி பண்ணிட்டாலுமே கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணியோடது வந்து கீழே உறிஞ்சி உள்ளே போகாது. டேப்பை ஒட்டுறப்ப பிரிக்கிறப்ப அந்த பிரச்சனை வராதானே? பேக்கிங் டேப் கிடையாது. அதை ஒட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா உள்ள ஒரு மாதிரி பசை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆமாண்ணே. அந்த சரியா? பேக்கிங் டேப் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி கண்ணாடி டேப்பு. சரிங்க. சரியா? இது வந்து நம்ம ஹார்ட்வேர் கடையில் எங்கே வேண்டாலும் கிடைக்கும். வெறும் 30 ரூபா 40 ரூபாய்க்கு எங்கே வேணாலும் கிடைக்கும். இதை எப்படி இப்போ செய்யறதுன்றதை நான் உனக்கு செயல்முறையாக செஞ்சு காமிக்கிறேன். நீ பார்த்து தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம டிவியை வந்து முதல்ல வந்து வெளி பேக் சைடை பூரா முதல்ல தொடச்சி விட்டுறணும் முதல்ல. ஏன்னா அந்த தூசி, ஏன்னா பேக் சைடில் டிவியை கலட்டி துடைக்கிறது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து சாத்தியம் இருக்காது. ஏன்னா அதை வந்து ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க கலட்டிட்டு பின்னாடி காட்டன் வச்சு கூட துடைக்கலாம். ஆனால் காட்டனை கையை உள்ள விட்டு துடைக்கும் போது ஏதாவது தட்டிரும் வச்சிரும். அதனால வந்து கை உள்ள போறதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் வந்து இடம் இருக்காது, அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்காது. அதனால இந்த மாதிரி இது வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ள பின்னாடி சைட்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். சரிங்களா? க்ளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த நார்மலா வெறும் காட்டனை வச்சு என்ன பண்றீங்கன்னா வெறுமனே இப்படி தொடங்க. சரிங்க. சரிங்களா? இப்படி தொடச்சு இதுல தூசி மட்டும் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி தொடச்சிட்டாலே போயிடும். இதுவே போதுமானதுதான். சரிங்க. மாசத்துக்கு 1 தடவை 2 தடவை பண்ணாலே போதும். சரியா? அழுக்கு ஒட்டாது. இதையும் தாண்டி அழுக்கு நிறைய இருக்குன்ற பட்சத்துல தான் இப்ப நான் சொன்ன வழிமுறைகளை பூரா நீங்க கடைபிடிக்க போறீங்க. சரிங்களா? அப்ப அடுத்து என்ன பண்றீங்கன்னா, இங்க கீழே உள்ளதை பூரா நல்லா அழுக்கு இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு வெறும் காட்டனை வச்சு மட்டும் அழுத்தி துடைக்க கூடாது. ஏன்னா இந்த டிஸ்பிளேன்றது வந்து இப்போ உங்கள்கிட்ட காமிச்சேன் பாத்தீங்களா, இந்த அளவு தான் ஒரு விசிட்டிங் கார்டு அளவு தான் அதோட கனமே இருக்கும். 2 mm தான் இருக்கும். அப்ப அழுத்தி இது பண்ணோம்னா என்ன ஆகும், உடஞ்சு போயிடும். புரியுது. சரியா? அப்ப அழுத்தி துடைக்காம ஓரளவுக்கு உங்க கை பக்குவத்துக்கு உங்களுக்கே தெரியும். சரியா? அந்த அளவுக்கு பண்ணுங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா, இந்த டேப்பை எடுத்து இங்க ஒட்டிருங்க கீழே. இப்போ இந்த டேப்பை எடுத்து என்ன பண்றீங்கன்னா கரெக்டா இந்த டிவியோட கீழ் பகுதியில மட்டும் ஒட்டினா போதும். இந்த ஃப்ரேம்லையும் ஒட்டுற மாதிரியா, சரியா, மேல இந்த கண்ணாடியிலையும் தொடுற மாதிரியா நல்லா ஒட்டிருங்க. இப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்கே மேலே வந்து நம்மளை எரியாமல் ஒருவேளை அந்த துணியில் வந்து நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்து ஈரம் ரொம்ப அதிகமாக இல்லாத அளவுக்கு தான் நம்ம வந்து இதை துடைக்க போகிறோம். இருந்தாலும் ஒரு சிலது உள்ளுக்குள்ள தண்ணி அதிகமாக இருந்து ஒருவேளை ஒரு ட்ராப் உள்ளே போயிட்டா கூட அந்த ஒரு ட்ராப்பு கரெக்டாக காஃபுக்கு நேரம் போயிடுச்சு அப்படின்னா ஃபால்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காகத்தானே நம்ம இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. ஸோ அதுக்கு இதை நல்லா கரெக்டாக கிளியரா ஒட்டிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இங்க துடைக்கும் போது ஒருவேளை தண்ணியே இருந்து வடிஞ்சிட்டாலுமே கூட தெரியாம இது தாண்டி உள்ளுக்குள்ள போகாது, வெளியில வந்துடும். சரி. ஸோ இது தாண்டி இப்படி வெளியில வரும்போது இது தாண்டி இப்படி வந்து இந்த ஃப்ரேமுக்கு வெளியில வந்து கீழே போயிடும். நம்ம டிவிக்குள்ள காஃபுக்குள்ள உள்ள போகாது. அதே மாதிரி அழுக்கு அதிகமாக இருக்கும்போது வந்து இப்படி ஒரு தடவை ஒரே சைடு தான் துடைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அழுக்கு வந்து இப்படி ஒரே மாதிரி இழுக்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. நீங்கள் மாறி மாறி துடைக்கலாம். சரிங்க. சரியா? இப்படி துடைச்சா ஓரளவுக்கு போயிடும் அழுக்கு. சரிங்களா? ஒவ்வொருடையும் அந்த ஸ்ப்ரே பண்ணி பண்ணிக்கோங்க. சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, திட்டா வந்துடும். தொடச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த வசத்தில் ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு தொடச்சி முடிச்சிருங்க. தொடச்சிட்டு அடுத்து இந்த வசத்தில் இப்படி ஒரே வசம். ஏன்னா எடுத்த உடனே இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா அழுக்கு போகாது உங்களுக்கு. இப்படி சமப்படுத்தி விட்டுறணும். அந்த தேய்ச்ச தடயம் இல்லாமல் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வெறும் தண்ணியை மட்டுமே யூஸ் பண்ணதுனால, அதுவும் பாதுகாப்போடு நம்ம யூஸ் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து திட்டா வராது காஞ்சதுக்கு அப்புறம். டிஸ்பிளேவும் நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரியும், நீங்களும் இப்படி அடி வாங்க மாட்டீங்க. சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி டிவியோட வேலைகள் வராமல் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா செலவுகளை தவிர்க்கலாம். நன்றி உறவுகளே. இவ்வளோ நேரமாக என்னோட இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பலனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். வந்து குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.
நீங்கள் அதை கமெண்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இனி போக போக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே டயம் ரொம்ப அதிகமாகாத அளவுக்கு சீக்கிரமாக பண்ணுறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை முயற்சி பண்ணி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி, மகிழ்ச்சி.